ஏற்கனவே தாவேக்காவை பார்த்து திமுக செம்ம பயத்துல இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப வந்திருக்க ஒரு கருத்து கணிப்பு திமுகவோட பயத்தை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. சோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவோட தோல்வி பயம் அதிகமாகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஏன்னா இப்பவே எல்லா ஊர்கள்லயுமே வாக்காளர்களுக்கு அண்டா குண்டா அப்படின்ட்டு திமுக கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா திமுகக்கு தோல்வி பயம் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அதனாலதான் எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த அண்டா குண்டாலாம் ஈஸியா கொடுக்க முடியாது. அதனாலதான் முன்னாடியே வாக்காளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையில திமுக தீவிரமா இறங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல திமுக அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்கிற வகையில இப்ப ஒரு கருத்து கணிப்பு வெளியில வந்திருக்கு. அதாவது லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்தின கருத்து கணிப்பு இப்ப வெளியில வந்து சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த கருத்து கணிப்புல கேட்கப்பட்ட முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கு நிறைய பேர் ஸ்டாலின் அண்ட் விஜய் அப்படிங்கிற பதில தான் சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டு பேருமே இந்த ரேஸ்ல முதல் இடத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமியும், மூன்றாவது இடத்துல அண்ணாமலையும், நான்காவது இடத்துல சீமானும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா நகர்ப்புறங்கள்ல யாருக்கு ஆதரவு அதிகம் அப்படிங்கிற கேள்விக்கு திமுகக்கு 24.77%, தாவேகாக்கு 23.46%, அதிமுகக்கு 20.55%, நாம் தமிழர் கட்சிக்கு 6.7% பேரும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல பார்க்கும்போது திமுகக்கும் தாவேகாக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஒரே ஒரு சதவீதம் தான் திமுகவை விட தாவேகா கம்மியா இருக்காங்க. ஓகே, அடுத்தபடியா இந்த கருத்து கணிப்புல ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவராலா பார்க்கும்போது தாவேகாக்கு 19.20% வாக்கு வங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இரண்டாவது இடத்துல திமுகக்கு 17.7%, மூன்றாவது இடத்துல அதிமுகக்கு 15.32% வாக்கு வங்கி இருக்கிறதா இந்த கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு. மொத்தத்துல தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா இந்த கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரிசல்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தாவேகாவினர் பயங்கர உற்சாகமாயிட்டாங்க. பல விமர்சனங்கள் அண்ட் சர்ச்சைகளுக்கு அப்புறம் தாவேகாவினருக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் திமுகக்கு தோல்வி பயத்தை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.